இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 கப் அளவுக்கு பால், 1/4 கப் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டான மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது இதை வந்து மூடி 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் அளவுக்கு மைதா, இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது இது வந்து நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா இன்னொரு டைம் பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 20 உருண்டைகள் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்ச பிறகு இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் கீழே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து தூவிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு உருண்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரியே ஒரு உருண்டையாக நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம முன்னாடி தேய்ச்சிருந்த உருண்டை மேலே இந்த மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டுட்டு இதுக்கு மேலே இதை வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த மாதிரி 5 லேயர் வந்து நம்ம வச்சுருக்கோம். இதை வந்து திருப்பியும் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்க்கும் போது நமக்கு வந்து நல்ல தின்னான லேயர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து இது மேலே வச்சுருங்க. ஒரு ஓரத்துலேருந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இதை ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லேயர் வந்து அப்படியே தின்னாக வந்து உறிஞ்சி வரும். கீழே வந்து இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து ரோல் பண்ணோம். இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளோ தின்னாக இருக்குது அப்படின்றத. இந்த அளவுக்கு நம்மளோட ஷீட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். இது வந்து ஃபைலோ ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே மெல்டட் பட்டரை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் வந்து பொடிச்சு வச்சுருக்க நட்ஸை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் பாதாம், பிஸ்தா, அப்புறம் முந்திரி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்டிக்கை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி சுருக்கி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இது மேலே 1/4 கப் அளவுக்கு நெய்யை வந்து ஊற்றி விடுங்க. இப்போது இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் 50 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். அது வந்து ரெடியாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சுகர் சிரப்புக்கு நமக்கு வந்து பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி பாகு தான் வேணும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாகு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்லாவாவை வந்து நான் வந்து 55 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பக்லாவாவை நம்ம அவன்லேருந்து எடுத்த உடனேயுமே நம்ம வந்து இதுக்கு மேலே பாகு வந்து ஊற்றணும். பாகும் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போவே இது மேலே ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம்.
சுகர் சிரப் ஊற்றுறதுக்கு முன்னாடியே கூட நம்ம கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இதில் வந்து நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் இருக்கும். அதுக்குள்ளார வந்து நம்ம நட்ஸை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். மேலேயும் கார்னிஷிங்காக நான் வந்து நட்ஸை வந்து தூவி விடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தூவிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.